கும்ப ராசிக்கான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசியில் ராகுங்க, 2ஆம் இடத்துல சனிங்க, கொஞ்சம் தேத்துற மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். சூப்பருங்க, என்ன கவலை, இந்த மாதம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அது 1 to 15 நீங்கள் நினைக்கிற விஷயமெல்லாம் நடக்கும். ஓகேங்களா, நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஜான்வரி 1லேருந்து ஜான்வரி 15 வரைக்கும் நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், போட்டி பந்தய தேர்வுகளாகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஓகேங்களா, நீங்கள் என்ன விஷயங்கள் ஆசைப்படுறீங்க அது எல்லாத்துமே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியடையக்கூடிய பொற்காலம் இது. ஸோ 1 to 15 ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ புதிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இன்னும் அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னா, ராசியில் ராகு இருக்கிறனால என்ன ஆகும்னா, தேவையில்லாத மனசில் ஒரு கவலையோ டென்ஷனோ, மற்றவங்கள பார்த்து இரிட்டேட் ஆகிறது, ஓகேங்களா, தேவையில்லாமல் ஆசைகள், பெருசாக யோசிக்கிறது, சிந்திக்கிறது, இதெல்லாம் வீண் வாக்குவாதங்கள், தயவுசெய்து இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கணவன் மனைவி உறவு, இதில் நிதானத்தையும் அன்பையும் அதிகமாக கொடுங்க. ஓகேங்களா, இதை கொடுக்குற பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் வராது. உங்கள் நட்பு வட்டமாகட்டும், இல்லை ஒரு 2 பேர்த்தோட சேர்ந்து செய்கிறீங்க அப்படிங்கும்போது கவனமாக இருங்க. ஏன்னா பொதுவாகவே ராசியில் ராகு வரும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வார்த்தைகளால் மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, நம்ம ஆப்போசிட்டில் வர்றவங்க கிட்ட நம்ம தேவையில்லாமல் நம்மளோட எரிச்சலை காட்டுற மாதிரியான தன்மையை கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இது பண்ணிடுங்க. அதாவது அவங்க மேலே தப்பு இருக்கிற மாதிரி தோணும். ஓகேங்களா, பட் அது அந்த சூழ்நிலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். தயவு செஞ்சு அந்த பர்சனை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனைகள் வரும்போது சூழ்நிலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோபமும் வராது, வெறுப்பும் வராது. ஓகே, எதுக்குடா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ராசியில் ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறனால திருமண உறவில் ஒரு திருப்தியான நிலை கொடுக்காது. ஓகே, அதனால் ஸோ அந்த இடத்துல சூழ்நிலை மட்டும் பாருங்கள். அந்த பர்சன் மேலே கோபத்தையோ வேகத்தையோ காட்டாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துலையே சனி இருக்கார், வாக்குஸ்தானத்தில் சனி. ஸோ இது பாத சனி. பாத சனி இருக்கும்போது தெரிஞ்ச விஷயந்தானுங்களே நமக்கு. நம்ம பேசுகிற வார்த்தைகளால் பிரச்சனை வர்றது, நம்ம நினச்சி ஒன்று சொல்லுவோம், அது அங்கே வேறு மாதிரி பதிவாகி அது வேறு மாதிரி பிரச்சனைகளெல்லாம் கொண்டு நம்மளுக்கு தள்ளும். அதனால் வாக்குஸ்தானம், கவனம், நிதானம் தேவை. ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, தப்பே கிடையாது. எந்த மந்திரம் மனசுக்கு பிடிக்குதோ அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருங்க. ஓகேங்களா, அது உங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்கும். அடுத்து தொழில் விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தொழில் விஷயத்துலையுமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் எல்லாத்துலேயுமே நிதானமாக இருக்கணும். இன்னொன்று பாத சனியாக இருக்கிறனால இந்த பாதத்தில் அடிபடுறது, சுளுக்கு, காயப்படுறது, இந்த மாதிரி இரத்த காயம் வர்றது, இதெல்லாம் ஏற்படுத்தும். இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா, சப்போஸ் இப்போ அந்த இடத்துல குருலாம் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய மைனஸ் கொடுக்காது. தன வருவாய் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது நம்மளோட பிறந்த ஜாதகத்தில் எப்படி கிரக அமைப்புகள் இருக்குங்கிறத பொறுத்து அதுவுமே சேஞ்ச் ஆகும் நமக்கு. இருந்தாலும் 2ஆம் இடத்துல சனி இருக்கனால நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல சொன்னேன் இல்லைங்களா, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன்லாம் இருக்கிறனால தொட்டது எல்லாமே தொடங்கும். ஒரு அருமையான ராசி கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் கும்பராசிக்காரங்களை சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பலிக்கும் அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த 15ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க, அதை எல்லாம் சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 15க்கு அப்புறம் 12th ஹவுஸ்க்கு வராரு. ஓகே, ஆல்ரெடி 7ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடு அதிகமாகிறது, மன சங்கடங்கள் வர்றது, இதையெல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா, பட் நம்ம அதுக்கெலாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம அதை தவிர்த்திடணும். ஓகே, நமக்கு வாழ்க்கை துணை தான் முக்கியம். அதனால் இவங்க வாழ்க்கை துணை முக்கியமாக, பிரச்சனைகள் முக்கியமாக நீங்களே பாருங்கள். வாழ்க்கை துணை தானே முக்கியம், அப்போ பிரச்சனைகளை ஓரங்கட்டிடுங்க. அவங்க ஏதாவது சொன்னால் கூட எஸ் சொல்லிட்டு போயிருங்க, ப்ராப்ளமே முடிஞ்சுது. ஓகேங்களா, ஆர்கியூ பண்ணும்போது தான் பிரச்சனை அதிகமாகும். ஓகே சொல்லிட்டோம்னா பிரச்சனையவே நம்ம கடந்து வந்துடலாம். சரி, இந்த கும்பராசிக்காரங்க என்னங்க செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, நான் எப்பவும் சொல்கிறது தான், மறந்துடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், கலச வழிபாடு பண்ணுங்கள். கலச வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த கும்பாபிஷேகம் அங்கே கலந்துட்டு அந்த நீர் உங்கள் மேலே படுறதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம்.
ஸோ வீட்லேயுமே வந்து கலச வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்க. ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் கலச வழிபாடு. ஒன்றும் இல்லை, ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, பித்தளை சொம்போ தாமிரம் சொம்போ ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்ல தூய்மையான தண்ணீர் இல்லை பன்னீர் கலந்துக்கோங்க. பன்னீர் கலந்து அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு காயின் போட்டுக்கோங்க, ₹1 காயின் போட்டுக்கோங்க, லெமன் போட்டுக்கோங்க, ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டுட்டு மேலே ஒரு தேங்காயை வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், கலச வழிபாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கலசம் ரெடி ஆகிடுச்சு. மேலே முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மாவிலை வைக்கிறது, மல்லிகைப்பூ வைக்கிறது எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக. கும்ப ராசிக்கான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசியில் ராகுங்க, 2ஆம் இடத்துல சனிங்க, கொஞ்சம் தேத்துற மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். சூப்பருங்க, என்ன கவலை, இந்த மாதம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அது 1 to 15th நீங்கள் நினைக்கிற விஷயமெல்லாம் நடக்கும். ஓகேங்களா, நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஜான்வரி 1லேருந்து ஜான்வரி 15th வரைக்கும் நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், போட்டி பந்தய தேர்வுகளாகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஓகேங்களா, நீங்கள் என்ன விஷயங்கள் ஆசைப்படுறீங்க அது எல்லாத்துமே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியடையக்கூடிய பொற்காலம் இது. ஸோ 1 to 15th ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ புதிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இன்னும் அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னா, ராசியில் ராகு இருக்கிறனால என்ன ஆகும்னா, தேவையில்லாத மனசில் வந்து ஒரு கவலையோ டென்ஷனோ, மற்றவங்கள பார்த்து இரிட்டேட் ஆகிறது, ஓகேங்களா, தேவையில்லாமல் ஆசைகள், பெருசாக யோசிக்கிறது, சிந்திக்கிறது, இதெல்லாம் வந்து வீண் வாக்குவாதங்கள், தயவுசெய்து இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கணவன் மனைவி உறவு, இதில் வந்து நிதானத்தையும் அன்பையும் அதிகமாக கொடுங்க. ஓகேங்களா, இதை கொடுக்குற பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் வராது. உங்கள் நட்பு வட்டமாகட்டும், இல்லை ஒரு 2 பேர்த்தோட சேர்ந்து செய்கிறீங்க அப்படிங்கும்போது கவனமாக இருங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து ராசியில் ராகு வரும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வார்த்தைகளால் மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, நம்ம ஆப்போசிட்டில் வர்றவங்க கிட்ட நம்ம தேவையில்லாமல் நம்மளோட எரிச்சலை காட்டுற மாதிரியான தன்மையை வந்து கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக வந்து இது பண்ணிடுங்க. அதாவது அவங்க மேலே தப்பு இருக்கிற மாதிரி தோணும். ஓகேங்களா, பட் அது அந்த சூழ்நிலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். தயவு செஞ்சு அந்த பர்சனை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனைகள் வரும்போது சூழ்நிலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோபமும் வராது, வெறுப்பும் வராது. ஓகே, எதுக்குடா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ராசியில் ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறனால திருமண உறவில் ஒரு திருப்தியான நிலை கொடுக்காது. ஓகே, அதனால் ஸோ அந்த இடத்துல சூழ்நிலை மட்டும் பாருங்கள். அந்த பர்சன் மேலே வந்து கோபத்தையோ வேகத்தையோ காட்டாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துலையே சனி இருக்கார், வாக்குஸ்தானத்தில் சனி. ஸோ இது வந்து பாத சனி இருக்கும்போது தெரிஞ்ச விஷயந்தானுங்களே நமக்கு. நம்ம பேசுகிற வார்த்தைகளால் பிரச்சனை வர்றது, நம்ம நினச்சி ஒன்று சொல்லுவோம், அது அங்கே வேறு மாதிரி பதிவாகி அது வேறு மாதிரி பிரச்சனைகளெல்லாம் கொண்டு வந்து நம்மளுக்கு தள்ளும். அதனால் வந்துட்டு வாக்குஸ்தானம், கவனம், நிதானம் தேவை. ஏதாவது ஒரு மந்திரம் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க, தப்பே கிடையாது. எந்த மந்திரம் மனசுக்கு பிடிக்குதோ அந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருங்க. ஓகேங்களா, அது உங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஆற்றலை வந்து கொடுக்கும். அடுத்து வந்து தொழில் விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தொழில் விஷயத்துலையுமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் எல்லாத்துலேயுமே நிதானமாக இருக்கணும். இன்னொன்று பாத சனியாக இருக்கிறனால இந்த பாதத்தில் வந்து அடிபடுறது, சுளுக்கு, காயப்படுறது, இந்த மாதிரி இரத்த காயம் வர்றது, இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். இருந்தாலுமே வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா, சப்போஸ் இப்போ அந்த இடத்துல குருலாம் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய மைனஸ் கொடுக்காது. தன வருவாய் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது நம்மளோட பிறந்த ஜாதகத்தில் எப்படி கிரக அமைப்புகள் இருக்குங்கிறத பொறுத்து அதுவுமே சேஞ்ச் ஆகும் நமக்கு. இருந்தாலும் 2ஆம் இடத்துல சனி இருக்கனால நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல சொன்னேன் இல்லைங்களா, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன்லாம் இருக்கிறனால தொட்டது எல்லாமே தொடங்கும். ஒரு அருமையான ராசி கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் கும்பராசிக்காரங்களை சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பலிக்கும் அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த 15ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க, அதை எல்லாம் சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 15th அப்புறம் 12th ஹவுஸ்க்கு வராரு. ஓகே, ஆல்ரெடி 7ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடு அதிகமாகிறது, மன சங்கடங்கள் வர்றது, இதையெல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா, பட் நம்ம அதுக்கெலாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம அதை வந்து தவிர்த்திடணும். ஓகே, நமக்கு வாழ்க்கை துணை தான் முக்கியம்.
அதனால் இவங்க வாழ்க்கை துணை முக்கியமா, பிரச்சனைகள் முக்கியமா நீங்களே பாருங்கள். வாழ்க்கை துணை தானே முக்கியம், அப்போ பிரச்சனைகளை ஓரங்கட்டிடுங்க. அவங்க ஏதாவது சொன்னால் கூட எஸ் சொல்லிட்டு போயிருங்க. ப்ராப்ளமே முடிஞ்சுது. ஓகேங்களா? ஆர்கியூ பண்ணும்போது தான் பிரச்சனை அதிகமாகும். ஓகே சொல்லிட்டோம்னா பிரச்சனையவே நம்ம கடந்து வந்துடலாம். சரி, இந்த கும்பராசிக்காரங்க என்னங்க செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, நான் எப்பவும் சொல்கிறது தான், மறந்துடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், கலச வழிபாடு பண்ணுங்க. கலச வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த கும்பாபிஷேகம் அங்கே கலந்துட்டு அந்த நீர் உங்கள் மேலே படுறதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். ஸோ வீட்லேயுமே வந்து கலச வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்க. ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் கலச வழிபாடு. ஒன்றும் இல்லை, ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்போ தாமிரம் சொம்போ ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்ல தூய்மையான தண்ணீர் இல்லை பன்னீர் கலந்துக்கோங்க. பன்னீர் கலந்து அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு காயின் போட்டுக்கோங்க. ₹1 காயின் போட்டுக்கோங்க. லெமன் போட்டுக்கோங்க. ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டுட்டு மேலே ஒரு தேங்காயை வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், கலச வழிபாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கலசம் ரெடி ஆகிடுச்சு. மேலே முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மாவிலை வைக்கிறது, மல்லிகைப்பூ வைக்கிறது எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக